ஓசிஐ கார்டு வந்துருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. டிஸ்பிளே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணவே இல்லடா. அடுத்து இன்னும் 2 கோயிலுக்கு போகணும். டைம் ஆகுதுடி, வாடி போகலாம். நார்த் அமெரிக்காவில் இந்த அனுமன் சிலை தான் ரொம்ப பெருசு போல இருக்கு. அவ்வளோ கூட்டத்தில் அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு எங்கள் சரவண பவனுக்கு வந்து எல்லாருமே டிஃபன் ஐட்டம் மாதிரி தான் ஆர்டர் பண்ணி. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என் குட்டி பையனுக்கு ஸ்டார் பர்த்டே. அவனுக்கு ஸ்டார் பர்த்டே கிஃப்டா ஒன்று வந்திருக்கு எங்கள் மெயில் பாக்ஸில். அது என்னன்னு காட்டுறவாங்க. அவனுக்கு ஓசிஐ கார்டு வந்துருச்சு. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 1 month அவனுக்கு ஓசிஐ கார்டு அப்ளை பண்ணி 1 month ஆச்சு. ஸோ ஃபைனலி அவன் ஓசிஐ கார்டு வந்துருச்சு இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக. vlog வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டொராண்டோவில் ரிச்மாண்ட் ஹில்னு ஒரு இடத்துல ஒரு இந்து கோவில் இருக்குது. ஸோ எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். வீட்டிலேருந்து கிளம்பவே 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 1 day ஃபுல்லாக வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து 40 minutes, காரில் வந்தால் 40 minutes ஆகிடும் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு. எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோபுரம்லாம் இந்த கனடாவில் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே பார்க்குறோம். அண்ட் வெளியில் அழகாக 3 தேர் வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போன கோயிலில் எதுலேயும் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இல்லை. இந்த கோயிலுக்கு வந்ததே ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு எங்களுக்கு. கோயிலுக்கு ரீச் ஆக மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோயில் என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா சைடில் தான் இருந்துச்சு. நாங்களும் போனோடனே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயும் இல்லை, சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் கனடாவில் இங்கே இருக்க எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட் மாட்டுறதுக்கு தனியாக ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி செருப்பு விடுறதுக்கு பிளேசஸ் இருக்குமோ அதே மாதிரி செருப்பு விடுற இடத்து பக்கத்துலேயே இந்த மாதிரி ஜாக்கெட்டெல்லாம் மாட்டி விடுறதுக்கு ஒரு இடம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வின்டர் டைமில் நம்ம ஜாக்கெட் போட்டு வந்தோன்னா அதை அழகாக அங்கே கைட்டி மாட்டிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட போயிடலாம். அண்ட் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு சேர் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு இதை பார்த்து தான் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க அலௌட் இல்லை போல் இருக்குது. ஸோ எங்களால் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்புன்னு பயங்கரமாக சத்தம் போட்டு பேசிகிட்டே இருந்தான். அவன் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை இவ்வளோ சத்தமாக. இன்றைக்கி தான் அதிசயமாக அம்மா அக்காலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர், பெருமாள், சிவன் பார்வதி, முருகர், ராமர் எல்லா சாமியுமே இருந்துச்சு. நவகிரகம், துர்க்கை அம்மன் எல்லா சாமியுமே இருந்தது கோவிலுக்குள்ளே. அப்படியே கோயிலுக்கு வெளியவே அப்புனுக்கு மிட் மார்னிங் ஸ்நாக் கொடுத்துட்டேன். ப்ளூபெர்ரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவனுக்கு. ஸோ அதை அப்படியே அவனுக்கு கையில் கொடுத்துட்டே இருந்தான். அவனும் சாப்பிட்டுட்டான். ஆல்மோஸ்ட் கோயில் மூடிட்டாங்க. கோயில் மூடுற டைமில் சரி அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார் உள்ளே பிரசாதம் இருந்தால் எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புனார். உள்ளே வந்து பார்த்தோம். லக்கிலி எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் இருந்துச்சு. பொங்கல் மட்டும் இருந்தது. அது மட்டும் நான் ஒரு தொன்னையில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அம்மம் தான்டா அம்மா. ஒன்று போதும் சங்கே, ஒன்று போதும். க்ளோசிங் டைமில் வந்ததால எல்லாமே காலி. பேக் பண்ணியாச்சு பிரசாதத்தை. அப்பளும் கேட்டுங்க. முந்திரி முந்திரியோட வெயிட் பண்ணு.
am doing 100 tricks today. First, I'm going to start with the low level. Mama. The fourth. The checking level. ஊராக இருந்தால் வீட்டில் மாடி இருக்கும், மாடி படிக்கட்டுலாம் பசங்க ஏறுவாங்க. இங்கே வந்து அந்த ஆப்ஷனே இல்லை. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால மாடின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை, மொட்டை மாடின்ற ஆப்ஷன். ஸோ வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்கட்டு ஏறுறான். படிக்கட்டு ஏறுறதை நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பிரசாதத்தை பசங்களுக்கு ஊட்டிட்டு மிச்சம் இருந்ததை நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படியே காரில் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்து சொசைட்டி டெம்பிள் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மணி ஆக போகுது. அடுத்து விஷ்ணு மந்திர், அது இங்கே பக்கத்தில் தான் இருக்க, ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் வந்துடும். ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ அடுத்து போயிட்டுருக்கோம். பயங்கரமான வெயில் அடிச்சுது அன்னைக்கு. ஸோ பசங்க காரில் ஏறினதுமே 2 பேருமே தூங்கிட்டாங்க. பசங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஸோ அதனால பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். டைம் 2:20 ஆக போகுது. சரி, லஞ்ச் டைமாக இருக்குது, லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் டே வெளியில் இருப்போன்றதுனால லஞ்ச் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நைட்டு டின்னர் வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு. ஸோ லஞ்ச் சாப்பிட பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். விஷ்ணு மந்திர் கோயிலேருந்து பக்கத்துலேயே என்ன பார்க் இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணோம். இந்த பார்க் தான் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த பார்க் இருந்தது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். மத்தியான டைமுன்றதுனால பார்க் ரொம்ப காலியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. ஸோ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பெஞ்ச் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே காலியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு எது பிடிக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே உட்காரலாமா அங்கே உட்காரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஞ்சம் நல்லா நிழலாக இருக்கிற இடமா பார்த்து உட்காந்துலான்னு உட்காந்துட்டோம். தீப்தா எழுந்துட்டா, அப்பவும் எழுந்துக்கவே இல்லை, தூக்கத்திலே தான் இருந்தான். சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு. கொஞ்சம் டிஷ்யூ. லஞ்ச் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? காட்டுறேன் லஞ்ச். இது பாப்பாவுக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல் செட்டப்பில் தான் வந்திருக்கோம். பிளேட்லேருந்து ஸ்பூன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லஞ்சு வேறு எதுவும் இல்லை, நம்ம ஊர் புளிசோறு தான் லஞ்சு. அது சிப்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இந்தியாவிலேருந்து வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சைட் டிஷ்ஷாக. பயங்கர விண்டியாக இருக்குல்ல இன்னைக்கு. குட்டியும் காணும்னு பார்க்குறீங்களா? ஒரு குட்டி வந்து ஸ்டாலரில் தூக்கிட்டு இருக்காங்க. மாமியார் குளிருதுன்னு ஜாக்கெட் போட்டுட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் இந்த செட் ஆகலை இந்த வெதரு. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டோட தான் இருக்காங்க அவங்க. என் பொண்ணு விளையாட போயிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது வருது. ஹாய் தீப்தா, கம் 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 கம். எதுமா வேணும்? எங்கே வந்திருக்கோம் நம்ம? Playground. கேட்குறோம். Mommy, you can put in my plate as the two because after when I'm done playing, I will eat them. இன்னும் வச்சு தரட்டா? Yeah. ஆ? கொஞ்சமாக வயசுங்க, ரொம்ப வைக்காது. இந்தா, இங்க வா. Chocolate. ஓகே, சாப்பிட்றியா அது மட்டும்? Oh, I need a little later. லேட்டரா? Yeah. சரி, ஓகே, அப்படி அப்படி சரி போ. விளையாடு கொண்டாரம் போ. தீப்தா சாப்பிடாம விளையாட போயிட்டா. சரி, நாங்களும் எதுவும் சொல்லலை. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவளை சாப்பிட வச்சுக்கலான்னு அப்படியே விட்டுட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போன்னு அப்படியே தூங்கிட்டு தான் இருந்தான் அது வரைக்கும். தீப்தாக்கு இந்த மங்கி பார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இந்த மாதிரி இந்த பாரில் பிடிச்சிட்டு தொங்குறது, தொங்கிட்டே அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து எங்களை கூப்பிட்டு காட்டணுன்னு எங்ககிட்ட வந்து கூப்பிட்டு இந்த பார்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கில் யாருமே இல்லாததுனால அவள் பாட்டுக்கு தனியாக அவள் இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு இருந்தா. குழந்தைங்க யாருமே இல்லாததுனால அத்தையும் கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புன்னு தூங்கிட்டு இருந்ததுனால நான் அப்புனுவை பார்த்துட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன்.
இந்த அவங்க அப்பா தீப்தா அப்பா தீப்தா என்னோடய மாமியார் அவங்க வந்து விளையாடுற இடத்துல இருந்தாங்க. அப்பனும் தூங்கி எழுந்ததும் அப்பனும் கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாருமே விளையாடுற இடத்துக்கு போயிட்டோம். தீப்தா சாப்பிடவே இல்லை. ஸோ அவளுக்கு வந்து நான் அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே அப்பனுக்கும் 2 வாய்ஸ் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அவன் ஆனால் பெருசாக சாப்பிடல. அவன் இந்த சாப்பாடு அவன் பெருசாக அவங்களுக்கு பிடிக்கல, சாப்பிடலாம. பார்க்கில் கீழே தர மேட் மாதிரி இருந்ததுனால அப்பனுவையும் அப்படியே விட்டுட்டோம். அது ரொம்ப சூடாலாம் ஒன்றும் இல்லை. அதனால அவன் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடட்டோன்னு அப்படியே அவனை கீழே விட்டுட்டேன். No, I didn't bought your swimsuit. What happened? I did bring my yellow jacket. Yeah, என்னாச்சு? Splash pads Wow. தீப்தா நகரு. There's a baby standing. Splash pad. போலாம் splash pads. Baby has small swimming. Don't do jumping. தம்பிக்கு பண்ணவே இல்லடா. இது பேர் தான் ஸ்ப்ளாஷ் பேட்ஸ். கனடாவில் இருக்க நிறைய பப்ளிக் பார்க்ஸில் இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் பேட்ஸ்லாம் சம்மர் டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு சும்மா நல்லா இருக்கும். பசங்க நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஸ்ப்ளாஷ் பேட்ஸை. தீப்தாவுமே ஸ்ப்ளாஷ் பேட்ஸ் பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. நாங்கள் கோயிலுக்கு தானே போகிறோன்றதுனால அவளுக்கு ஸ்விம்வேர்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ரொம்ப விண்டியாக இருந்துச்சுன்னு ஒரே ஒரு ஜாக்கெட்டும் ஒரு பேண்ட் மட்டும் ஸ்பேர் ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவள் அந்த ஜாக்கெட் பேண்ட் போட்டுகிட்டே அவள் ஸ்ப்ளாஷ் பேட்ஸில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அடுத்து இன்னும் 2 கோயிலுக்கு போகணும், டைம் ஆகுதுடி வாடி போகலான்னா அவள் வரவே இல்லை. தண்ணியில் விளையாடிக்கிட்டே தான் இருந்தா. ஒரு வழியாக கூப்பிட்டு ஆனால் தீப்தாக்கு மனசே இல்லை ஸ்ப்ளாஷ் பேட்ஸை விட்டு வர. பட் எங்களுக்கும் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால அவளை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் 4:50 ஆகுது. பார்க்கில் இருந்து கிளம்பிட்டோம். சரி ஈவினிங் ஆகிடுச்சு, காஃபி குடிச்சிட்டு போகலான்னு பக்கத்தில் இருக்க டிம் ஹார்ட்டன்ஸ் போயிட்டு அப்படியே விஷ்ணு மந்திர் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். ஒரு வழியாக விஷ்ணு மந்திர் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். விஷ்ணு மந்திர் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு இருந்துச்சு. நார்த் அமெரிக்காவில் இந்த அனுமன் சிலை தான் ரொம்ப பெருசு போல் இருக்குது. 50 அடி நீளம் இந்த அனுமன் சிலை. அண்ட் இந்த கார் பார்க்கிங்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நம்ம ஊர் நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு கோயிலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் செருப்பு விடுறதுக்கு இடம், வாஷ்ரூம் அண்ட் ஆஃபீஸ் ரூம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு அழகான ஒரு மரமும் இங்கே இருந்துச்சு. அங்கே கீழே நாகக்கன்னிகள் அந்த சிலைலாம் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சாய்பாபா ஃபோட்டோவும் நாங்கள் பார்த்தோம். அப்படியே கீழே இவ்வளோ தான் இருந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில். மேலே தான் வந்து மற்ற சாமிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ மேலே தான் போய்கிட்ருக்கோம் இப்போது. டிக்கெட் ஏறும் போதே ஒரு புத்தர் சிலை ஒன்று அழகாக வச்சுருந்தாங்க. பொறுமையாவாம்மா. சாமி கும்பிடுப்போம், சாமி கும்பிடுப்போம். காசு இல்லைடா தர. ஓ
பாய் கிடையாதுமா, பாய் கிடையாதுமா, கழுத்து ஏன் வைக்கிறேன்? More than 24 years I am here. This Mandir, this temple built the Portuguese, his own temple, this temple. He is from West Indies, his own temple. I am working with him 24 years, same temple. Okay. I did 15 years ago, Ramakrishna. Now, last 3 years ago, I did again. Murti before here. Okay. Before here, this place. Now, here. This temple very popular, Durgamma. Inside Durgamma, there is. வியாழக்கிழமைன்றதுனால சாய்பாபா ஆரத்தி அண்ட் பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் பேசினவர் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் ஆள் தான். ஸோ எங்களை பார்த்ததும் அவர் தமிழ் ஆளுன்ற மாதிரி கெஸ் பண்ணிவிட்டு அவராக வந்து பேசினார். பேசிவிட்டு எங்களுக்கு ஸ்வீட்ஸு, தீப்தாக்கு பழம் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் இந்த கோயிலில் சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அந்த கோயிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வேறு ஒரு கோயிலுக்கு போகணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். அண்ட் இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் ஷாப்பும் கோயிலுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அந்த கடையில் சாமி ரிலேட்டடாக எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் நம்ம ஊர்லலாம் பூஜை ரூம்னு தனியாக கட்டி வச்சுருப்போம். இங்கே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லாதவங்க இந்த மாதிரி பூஜை மந்திர் தனியாகவே விற்கிது. அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த ஷாப்பில். அண்ட் 20% டிஸ்கவுண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த டெம்பிளுக்கு வந்து இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ 6:30 மணி ஆகுது. மந்திர் கோயில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ அடுத்து வேற கோயிலுக்கு தான் போக போறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை ஈவினிங்னா வேற என்னங்க, சாய்பாபா ஈவினிங் ஆரத்தி தான். ஆஃப்டர் 2 இயர்ஸ் சாய்பாபா ஈவினிங் ஆரத்தி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பாபா கோயிலுக்கு போகலாம். அடுத்து நான் ரொம்பவே ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருந்தேன். பிகாஸ் 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் பாபா ஆரத்தி பார்க்க போகிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வியாழக்கிழமையும் ஈவினிங் ஆச்சுன்னா நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவேன். ஈவினிங் ஆரத்தி பார்த்துட்டு நைட் ஆரத்தி வரைக்கும் அங்கே கோயிலே இருந்துட்டு தான் வருவேன் இந்தியாவில் இருக்கும் போது. இங்கே கேனடாவில் எங்களுக்கு வந்து கார் இல்லாததுனால என்னால் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போக முடியல. அண்டு எங்கள் வீட்டிலேருந்து இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தால் 2 மணி நேரம் ஆகும். ஸோ அதனாலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதனால் நிறைய போக முடியல. இந்த ஒரே ஒரு வாட்டி தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். வந்த புதுசில் தீப்தாவோட பர்த்டே வந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ தான் இந்த சாயோட ஸ்டார் பர்த்டேக்கு தான் இந்த கோயிலுக்கு வரோம். இது செகண்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வர்றது. உள்ளே வந்ததுமே இவ்வளோ கூட்டம், நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு கோவிலில். ஸோ அப்படியே லைன் மாதிரி கட்டி எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. மணி 7 இருக்கும், 7:15 7:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரையும் அப்படியே உட்கார சொல்லிட்டாங்க. கோவிலில் பயங்கர கூட்டம். அப்படியே நம்ம ஊர் சாய்பாபா கோவில் ஆரத்தியில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. எப்படியும் ஒரு 250 300 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. வந்துகிட்டே இருந்தாங்க கூட்டம். ஒரு பக்கம் பஜனையை உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் ஓம் சாய் சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு மனசுக்கு ரொம்ப அமைதியும் திருப்தியாகவும் இருந்துச்சு. அப்போ தான் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று நடந்துச்சு. இதோ இங்கே நடந்து வராருல, அவர் மூலிமா தான் அது நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கூட்டத்தில் அங்கே இருந்து அவர் வந்து அவ்வளோ கூட்டத்தில் அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இன்றைக்கி பாபா ஆரத்திக்கு ஸ்பான்சர் பண்ணவரால் வர முடியல, ஸோ நீங்கள் வந்து பாபாவுக்கு பிரசாதம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா நானே 2 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வரேன். அண்ட் இந்த க்ரௌடில் அவர் யாரை வேணாலும் கூப்பிட்டு அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கரெக்டாக வந்து என்ன கூப்பிட்டு சொன்னது என்னால் அதை நம்பவே முடியல. ஸோ நான் நினச்சேன் நிறைய பேர் கொடுப்பாங்க, அதில் நம்மளும் ஒருத்தவங்க சேர்ந்து கொடுக்கணுன்ட்டு. அப்படி இல்லை. அதில் பாபாவுக்கு பிரசாதம் கொடுத்ததே பார்த்திங்கன்னா நான், தீப்தா, என்னோட
என்னோட வீட்டுக்காரரு சாய் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் பாபாக்கு அன்றைக்கி பிரசாதமே கொடுத்தோம். அதை வந்து அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. என்னோட குட்டி பையனோட ஸ்டார் பர்த்டே அதுவுமா இது நடந்தது. எனக்கு ரொம்ப அப்படியே அந்த கடவுளே என் பையனையும் எங்களையும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப புண்ணியம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அன்னைக்கு எங்களுக்கு. ஸோ சாமி பிரசாதம் கொடுத்தாங்க. அதுவுமே என்னோடய ஹஸ்பண்ட் கையால் எல்லாருக்கும் கொடுக்க வச்சாங்க. அது சாமி பிரசாதமும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு நைட் ஆரத்தி வரைக்கும் கோவிலே தான் இருந்தோம். நைட் ஆரத்தியும் அப்படியே பார்த்தோம். நைட் ஆரத்தி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கோயிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். வியாழக்கிழமை ஆரத்திக்கு ஸ்பான்சர் பண்ணணுன்னா 6 months வெயிட்டிங் டைம் போல் அந்த கோவிலில். பட் எங்களுக்கு அன்றைக்கி நம்ம சாயோட ஸ்டார் பர்த்டேன்ட்டு போனோம். பட் எங்கள் சாயப்பா வந்து எங்கள் கையால் அவருக்கு பிரசாதம் கொடுத்தது எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி. லிட்ரலாக அப்படியே என் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு அன்றைக்கி பாபாவுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது. மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அன்றைக்கி எங்களோட பிளானில் நைட்டு டின்னர் சரவண பவனுக்கு போகலான்றது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அப்போ ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, நைட்டு 9:30 மணி ஆகிடுச்சு. சரவண பவன் க்ளோசிங் டைமே நைட்டு 10 மணி. 9:30 மணி ஆனாலும் பரவாயில்ல போயிடலான்ட்டு அங்கே சரவண பவனுக்கு வந்தோம் நைட்டு டின்னருக்கு. கடைக்குள்ளே நுழையும் போதே நல்ல வாசனை. நம்ம ஊர் டிஃபன் கடைக்குள்ளே நுழையிற அந்த வாசனை, சாம்பார் இட்லி சாம்பார் வாசனை நல்லா கமகமன்னு இருந்துச்சு கடைக்குள்ளே நுழையும் போதே. நைட்டு கோவிலில் சாப்பிட்ட பிரசாதமே வயிறு ரொம்ப ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனாலும் சரி சரவண பவன் வந்துட்டோமே எப்படி சாப்பிடாம போகிறதுன்ட்டு எல்லாருமே டிஃபன் ஐட்டம் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை, சோளா பூரி, பூரி மசாலா அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தீப்தாவுக்கு ஒரு பக்கம் செல்ஃபோன் போட்டு கொடுத்துட்டோம். அவள் அதை பார்த்துட்டே கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச பூரி சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த பக்கம் அப்புனையும் கொஞ்சம் அவனுக்கு பேபி ஐ சேரில் போட்டு உட்கார வச்சுட்டோம். அவனுக்கு ஒரு சின்ன தட்டில் தோசை பிச்சு போட்டு கொடுத்தோம். சரி அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், நம்ம சாப்பிட்லான்னு. அவன் சாப்பிடவே விடலை. அவன் எல்லார் தட்டையும் பிடுங்கிட்டு ரொம்ப அமக்கலம் தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் அவங்க அப்பா தான் அவனை கையில் வச்சுட்டு இருந்தார். கையில் வச்சுட்டே தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரால் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடவே முடியல. அவனை பார்த்துக்கிட்டே தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். நானும் அத்தையும் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை வாங்கிக்கிட்டோம். அவனை நாங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவர் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக சாப்பிடுவாருன்ட்டு அவனை வச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அப்புனுக்கு தூக்கமும் வந்துருச்சு நைட்டு. சரி நாங்களும் தூங்குவான்னு பார்த்தோம். காரில் வரும்போது தூங்குவான்னு பார்த்தோம். கடைக்கு வந்து தூங்குவான்னு பார்த்தோம். தூங்கின பாடு இல்லை. சாப்பாடு ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து உட்சைட் சினிமாஸில் கில்லி ரீரிலீஸ் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சும்மா நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம். இதே நம்ம ஊராக இருந்தால் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு படம் பார்த்துட்டு தான் போயிருப்போம் அப்படின்ட்டு. இங்கேயும் போகலாம். பட் 2 குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்பலை. ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ சாயோட ஸ்டார் பர்த்டே நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ரொம்பவே சூப்பராக போச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹோல் டே அவனை வச்சுட்டு வெளியில். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்குமே. வீட்டிலேருந்து எல்லாமே சாப்பாடுலேருந்து அவனுக்கு சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அவனை வச்சுட்டு வெளியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது. அவனுமே சமத்தாக தான் இருந்தான். எதுவும் பெருசாக எங்களை தொந்தரவு பண்ணல. விஷ்ணு மந்திர் கோவிலில் அந்த தமிழ் ஐயர் பார்த்ததுலேருந்து அவர் தனியாக எங்களை கூப்பிட்டு ஸ்பெஷலாக ஸ்வீட் கொடுத்தது அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு மேலே சந்தோஷம் சாய்பாபா கோயிலில் எங்கள் கையால் சாய்பாபாவுக்கு நாங்கள் பிரசாதம் கொடுத்தது. அந்த 300 பேரில் எங்கள் கையால் அது நடந்தது சொல்ல முடியாத அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் குட்டி சாயோட ஸ்டார் பர்த்டேவை ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.